இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்ட்ரோ வீடியோ போட போகிறேன். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, டெலகிராமில் மைனிங் பண்ணி நம்ம எப்படி வந்து பணமாக சேர்க்கறது. நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம். நிறையா பார்க்குறோம். பாருங்கள். கூடயும் இதையும் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதனால் ஒரு குட்டி வீடியோ. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெலகிராம்குள்ளே போகிறேன். சரிங்களா? டெலகிராம்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு ஆள் இருக்கா, அதுக்குள்ளே போனால் இவ்வளோ விஷயம் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, இந்த டெலகிராம் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே மைனிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அப்புறம் 2வது காலம் பாருங்கள் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சதீஷ்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த கிரிப்டோ சதீஷை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் டெய்லி காம்போ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் இருக்கா, கிரிப்டோ தமிழா, கிரிப்டோ ரேங்க்கு, அப்படி நிறைய இருக்கா. நிறைய வருதா, இவ்வளோ வருதா, நிறைய இருக்கா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்காயின்னா வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மெனு காமிக்கும். அதில் ப்ளே ஃபார் ஆட் டாப் அப்படின்றத கொடுக்குறேன். சரிங்களா? அதையும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்டு எனக்கு ஸ்லோவாக இருக்குது. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, அதை நம்ம டச் பண்ணணும். சரிங்களா? டச் பண்ணால் அந்த மாதிரி டாஸ்க் வரும். டாஸ்கில் என்ன பண்ணணும்னா, இதில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அதிலே போனீங்கன்னா செக் கேட்கும். செக் கொடுத்துட்டோன்னா கிளைம் வரும். கிளைம் கொடுத்துட்டோன்னா அந்த 10,000K காயின் நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ 30,000 காயின் நான் சேர்த்துருக்கேன். கம்ப்ளீட் ஆல் டே டாஸ்க் 50Kயில் வந்து நான் 25% முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கோஸ்ட்டு வந்து இந்த டாஸ்க்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டாஸ்க்குன்ற விஷயத்தை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா ஆப்லேயும் அந்த ஏர்ன்ற ஒரு விஷயம் இருக்கா, அந்த ஏர்ன்ற விஷயத்தில் நம்ம அதை கண்டிப்பாக பண்ணணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் சொல்கிறேன். இதே போல் தான் இதில் இருக்கிற எல்லா ஆப்பும். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 90-80 ஆப் இந்த விஷயத்த பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் மெமேன்னு ஒன்று வச்சுருக்கேன். அனிமல் மெமே அப்படின்னா இந்த அனிமல் சம்மந்தப்பட்ட கொஸ்ட் எல்லாமே இதில் காமிப்பாங்க. இதில் எல்லாமே வரும். ஓகேவா? இதுலேயும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு விஷயத்த உங்களுக்காக நான் காட்ட போகிறேன். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து ரேபிட் ஓப்பன் பண்ணுறோம். ரேபிட் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் காமிக்குதா, ஸ்டார்ட் கொடுக்குதா, கொடுத்துட்டா இந்த மாதிரி வரும். ஒன்றுமே கிடையாது. கிளைம் பண்ணுறோம். தட்ஸ் சார் இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. 209 ரேபிட் வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிச்சு. சிம்பிள். திரும்ப இந்த டைம் போதா, இந்த டைம் எல்லாமே முடியும். இது எல்லாமே முடிஞ்சிட்டு டாஸ்க்கு போகிறோம். டாஸ்கில் அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இருக்கா, அதை ஸ்டார்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் ரேபிட்குள்ளே போயிட்டு அதை கிளைம் பண்ணுங்கள். கிளைம் ஆகிடுச்சா, 50 ரேபிட் வந்துருக்கும். இப்போது இதில் ஓப்பன் பண்ணுங்கள். அதே ரேபிட்டில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா 266 இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இந்த கேமை நாம் விளையாடணும். ஸோ இதில் இவ்வளோ இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ மைனிங்னு இருக்கும். நியூ மைனிங் என்னென்னா, ஏதாவது நம்மளுக்கு திரும்ப ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கும்போது அதில் வந்து இவ்வளோ மைனிங் நான் வச்சுட்ருக்கேன். இதில் பாருங்கள். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னா என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வாய்ஸில். இந்த மாதம் செப்டம்பரில் இந்த இதில் இருக்கிற மைனிங் எல்லாமே முடிய போகுது. முடிய போகுதுன்னா என்ன, மார்க்கெட்டில் சேல் வருதுன்னு அர்த்தம். இதில் இருக்கிறது எல்லாமே சேலில் வருது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம் பேர் இருக்கா, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எனக்கும் நெட்வொர்க் இருக்குது. ஓகே, அது கொஞ்சம் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓப்பன் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ரேபிட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரேபிட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ செப்டம்பர் அதில் வந்துச்சு பார்த்தீங்களா, செப்டம்பர் 21 க்ளோஸ் ஆகுது. அவ்வளோதான். இதில் நம்ம ஒரு தடவை இப்போ நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து எலிஜிபிள் வந்துருச்சு பாருங்கள். கனெக்ட் யுவர் வேலெட்டு நான் முடிச்சிட்டேன். மேக் ஏ ட்ரான்சாக்ஷன் முடிச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் டு சேனல், இந்த சேனலையும் நான் முடிச்சிட்டேன். பேமெண்ட்டு ஆர்டிபிசிடி ஏர்பாடு 3 டைம்ஸும் நான் முடிச்சிட்டேன். யூ ஆர் எலிஜிபிள் அண்ட் வில் ரிசீவ் யுவர் ஆட் டாப் ஆன் செப்டம்பர் 22. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செப்டம்பர் 22ல் நான் இதில் எடுக்கிற காயின் எல்லாம் மார்க்கெட்டில் போடுவாங்க. ஸோ நான் எவ்வளோ காயின் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 110
100, 1000, ஆல்மோஸ்ட் 1 crore பண்ணியிருக்கேன். இது இங்கே எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. நான் விளையாடினாலும் காயின் பாருங்கள் எகிரிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி ஏன் காயின் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா பாருங்கள், +4 hour இன்கம் இருக்கா, அதில் பார்த்தோன்னா 182.27K நான் 4 மணி நேரத்துக்கு 182.22K எனக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணணும்னா கீழே பாருங்கள், மைன் இருக்கா இந்த இடத்துல, அதுக்குள்ளே போயிட்டு மைன் பண்ணணும். மைன்னா நம்ம காயினை வச்சு மைன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி இந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எனக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் இல்லை. எவ்வளோ ஃபண்ட்ஸ் வேணும்னா ஆல்மோஸ்ட் வந்து 11 லட்சம் வேணும் எனக்கு. சாரி, 1,32,00,000 வேணும். சரிங்களா, என்கிட்ட 1,32,00,000 காயின் இல்லை. இப்போது நான் அந்த எம்பையர் ஓப்பன் பண்ணல, ஸோ அவர் ரன் ஆகிட்ட இருக்காரு பாருங்கள். அதையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நான் இதை விளையாடவே இல்லை. ஓப்பன் பண்ணும்போது 4,92,00,000 காயின் என்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன் வருது அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். காயின்ஸ் பர் ஹவர் 32 மில்லியன் எனக்கு வரும். சரிங்களா, இந்த எக்ஸ்எம்பியரும் இந்த மாதம் செப்டம்பரில் 26க்கு மார்க்கெட் வருது. ஓகேங்களா, புரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? திரும்ப என்ன பண்ணுறோன்னா மைனிங் பண்ணணும். மைனிங் பண்ணால் இப்படி டச் பண்ணணும். 110K நம்ம டச் பண்ணலாம். இப்படியே டேப் பண்ணி நம்ம காயின் சேர்க்கணும். ஸோ ஒரு டச்சுக்கு 167 வருது. இது ஏன் வருதுன்னா நான் போயிட்டு இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன். இம்ப்ரூவ் அப்படின்னா என்னென்னா நான் அப்டேட் பண்ணுறது. சரிங்களா, இந்த எனர்ஜி ப்ராஃபிட் ஃபார் டேப் பண்ணால் எவ்வளோ காயின் வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். இது எல்லாமே நான் ஒவ்வொரு ஆப் ஓப்பன் பண்ணும்பொழுது நியூ மைனிங் வரதெல்லாம் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணதை உங்களுக்கு கொடுத்து நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா நியூவாக வர மைனிங் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி பண்ணதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். என்கிட்ட ஒரு காயின் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்ட் இருக்கும், என்கிட்ட ஒரு கொஸ்ட் இருக்கும். ஸோ மாற்றி பண்ணும்போது அது கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த பண்ண வேண்டாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இன்வைட்ன்றது ரொம்ப முக்கியம். பிரியதர்ஷினி சதீஷ்குமார், இது வந்து என்னுடைய ஒய்ஃபு. ஓகேவா, இவங்க வந்து காயினை எடுக்கிறதால இதே எக்ஸ்எம்பேரும் அவங்களும் பண்ணுறாங்க. என்னோடய இன்வைட்டில் அவங்க பண்ணுறதால அவங்க ஏதாவது ஒரு கொஸ்ட்டு முடிக்கிறாங்க, எனக்கு கொடுக்குற டார்கெட்டை அவங்க ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க ஏதோ டார்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அது மூலமா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 மில்லியன் காயின் எனக்கு கிடைக்குது. ஸோ அதை நான் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டேன். புரியுதுங்களா, இதுதான் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். சரிங்களா, ஒரு செட்டப் மைண்டில் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம விளையாடாமல் நம்மளுக்கு காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆளில் வைக்காமல், ஏன் ஆளில் வச்சேன்னா எல்லாமே கலந்துருக்கும். சாட்டிங்லேருந்து நம்ம எல்லாமே வரும். நான் ஏன் இதில் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட், நம்ம ஒரு விஷயத்தை போயிட்டு அதில் பண்ண தேவையில்லை, இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் போய் நம்ம மைனிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோல்டர் சும்மா ஒரு உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த டெய்லி காம்போ இருக்குல்ல, இந்த டெய்லி காம்போ வந்து நான் செப்டம்பர் மைனிங்கில் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அது எப்படின்னா இங்கே செட்டிங்குள்ளே போயிட்டு, செட்டிங் இருக்கா, செட்டிங்குள்ளே போயிட்டு கீழே வாங்க. இங்கே இருக்கா சேட் ஃபோல்டர்னு இருக்கா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள் சேட் ஃபோல்டர் டிவைஸுக்கு மேலே, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் இதை வந்து இந்த ஃபோல்டர்லாம் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கிரிப்டோ சதீஷ், அனிமல் மமே, நியூ மைனிங், இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே வந்து சும்மா இன்றைக்கி நான் இப்போ சண்டேன்னு போடுறேன். சரிங்களா, சண்டே அப்படின்றத போட்டேன். சரிங்களா, அப்போது நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம், நீங்கள் ஏதோ ஒரு மைனிங் நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அதை தான் நம்ம ஆட் பண்ணணுன்றது போது இது கீழே இருக்க பாருங்கள் இன்க்ளூடிங் சார்ட்ஸ், அதை போய் கிளிக் பண்ணுறோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏதோ ஒன்று நான் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய எஸ்கே கிரிப்டோ மைனிங்கை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுல வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ ரேப்பிட் இருக்கா, போட் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நீங்கள் காப்பி பண்ணணும். மற்றதெல்லாம் சேனல். இங்கே பாருங்கள், ரா காயின் இருக்கா, அது வந்து கம்யூனிட்டி, கீழே வந்து பப்ளிக் குரூப்பு,
ராக்காயின் இருக்கா, அது கம்யூனிட்டி. பப்ளிக் சேனலு, ராக்கி ரேபிட் சேனலு, ராக்கி ரேபிட் போட்டு. இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த போட்டுன்ற விஷயம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போட்டில் போயிட்டு தான் நம்ம அதை வந்து விளையாட முடியும். புரியுதுங்களா? போட் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ராக்கி ரேபிட் போட்டும் நான் வந்து பண்ணுறேன். ராக்கி ராக்கி ரேபிட் போட்டிருக்கா, நான் ஓகே பண்ணிட்டேன். அந்த சண்டே சேனலில் நான் ஓகே பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, சண்டேயில் வந்து ராக்கி ரேபிட் ஆட் ஆகிடுச்சு. திரும்ப நான் வெளியில் வரேன். ஓகேங்களா? வெளியில் வந்துட்டு இங்கே போனீங்கன்னா சண்டேன்னு வந்துடும். ஓகேவா? கடைசியாக இருக்கா, இங்கே பாருங்கள், கடைசியாக பாருங்கள் சண்டே இருக்கா. சண்டேக்குள்ளே போனீங்கன்னா ராக்கி ரேபிட் இருக்கும். அந்த ராக்கி ரேபிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது கீழே. சரிங்களா? நான் ஆல்ரெடி ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நமக்கு வந்துடும். இந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு நீங்கள் வச்சு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஆளில் நீங்கள் இதிலே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் தேட முடியாது. இப்போ இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயத்தையும் போயிட்டு நீங்கள் அதில் இப்போ எஸ்கா என்ன இது போட்டா என்னன்னு தெரியாது, நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ சில விஷயத்தெல்லாம் உங்களை இதில் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன்றதை காமிட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் இம்பார்ட்டன்றதில் போட்டுட்டேன். இந்த இம்பார்ட்டன்ட் இருக்குது எல்லாமே ப்ளம்மு, 2 மார்க்கெட் ஆப்பு, எக்ஸ்பிரேன், மேமி காயினு, ஹாம்ஸ்டர் கொம்பர்ட்டு, கேட்ஸு, கோட்ஸு, டேப் காயினு, ராக்கி ரேபிட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மைனிங் வர ஆப். அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருக்கேன். எத்தனை ஃபோல்டர் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 ஆப்பு. சண்டேன்றது இப்போ பண்ணது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டவுட்டுன்னா என்னை கேளுங்க. நான் பண்ணுறேன். நான் எவ்வளோ பண்ணுறேன்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் பண்ணுங்கள். 0 காஸ்ட்டு தான். ஒர்க்கு மட்டும்தான் போட போகிறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வருதுன்னா அது பெரிய உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி தெரியாது, அடுத்த 6 மாதத்தில் ஏதோ ஒரு ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு 50,000 வந்துச்சுன்னா ஐயோ அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிறீங்க. அதனால தான் நான் இந்த ஆப்பு அந்த ஆப்புன்னெலாம் கிடையாது, எல்லா ஆப்லேயும் நான் மைனிங் பண்ணுறேன். டெய்லி மைனிங் என்ன ஆப் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் நான் எடுத்து இதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நான் மைனிங் பண்ணிடுறேன். என்னோடய ஃப்ரீ டைம் ஃபுல்லாகவே நான் இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ செப்டம்பரில் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 ஆப்லேருந்து நான் வந்து அமௌண்ட் எடுப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டில் நான் எடுக்கிறேனா இல்லையான்றதை ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.